கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 8வது வசனம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த புத்தாண்டில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த 2025ஆம் ஆண்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு நிச்சயம் தருவார். கர்த்தர் மேலே வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் குறையாமல் பார்த்துக்கோங்க. நாம் எதை தேடுகிறோமோ அதனை கண்டடையவும், எந்த காரியங்களில் முயற்சி எடுக்கிறோமோ அந்த காரியங்களில் ஒரு ஓப்பன் டோர் உண்டாகவும் கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் அவரை மட்டும் சார்ந்துக்கோங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா? அதனால் நம்முடைய நடைகளை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு தரப்போகும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் நடத்தையை சீர் செய்து கொள்கிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த புதிய ஆண்டிலும் நன்மைகளும் கிருபைகளும் அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில் தொடரட்டும். எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஜெயமெடுக்க எங்களுக்கு அருள் செய்ய வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த 2025வது ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதமான ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். நானும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.